இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. விஜய் பேசுனா சிக்கல் பேசாமல் இருக்காரு. அவர் சைடில் காமிச்சிட்டு இருக்காரு. இவர்கள் பேசுன்னு பண்ணுறாங்க. இப்போ விஜய் வந்திருக்காருன்னா அவர் நியமித்த அமைச்சர்கள் அவர் துறையில் பல விஷயங்கள் பண்ணுறாங்க. கட்டட அனுமதிலாம் ஒரு பிரச்சனை இல்லை, RTO ஆஃபீஸில் இது இல்லை, பத்திரப்பதிவு பிரச்சனை இல்லை, உடனே கண்ணுக்கு எதிர தெரியுது. அப்போ இது செயல் தானே, சொல்ல விட செயல் சிறந்ததுன்னு. அப்போ இங்கே சொல்லு வேணுமா செயல் வேணும்? செயல் தான் வேணும். அவ்வளோதான். இந்த 40 நாளில் என்ன நடந்திருக்கு? 40 நாள்னா சட்டம் ஒழுங்கில் அதிகாரிகளுக்கு சட்டம் ஒழுங்கு பழசு தான், இவருக்கு தான் புதுசு. இப்போ அதிகாரிகளை மிரட்டி வேலை வாங்க. அமைதியாக இருக்கிறத விட பேசாமல் இருக்கிறது நல்லதுன்றான். இவர்கள் பேசினா அவ்வளோ இப்படி தான் பேசுவாங்க. என்ன பேசணும்னு தெரியாது, நாலேஜ் கிடையாது, அறிவு இருக்காது, அடுத்தவனை இழிவு பண்ணுவாங்க. இப்படி வாய் விட்டு மாட்டிக்குவாங்க. இதே அதிமுக ஆட்சி வந்திருந்தால் இந்த பள்ளி கல்வித்துறை இந்த மாதிரி இது கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன்லாம் அது வாட்டில் அது போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதை எடுப்போம் இது எடுப்போம் மான்கரத்தை சண்டை போட்டு இருப்போம். இப்போ இவர்கள் ஆட்சியில் கலெக்ஷன் இல்லாமல் இது இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் அதில் பங்காளிகள் தான். பங்காளியாக சேர தானே பார்த்தாங்க. பொதுச் செயலாளர் பதவியை துரைமுருகன் நான் விட்டே கொடுக்க மாட்டேன்ற மாதிரி அடம் பிடிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஏதாவது கெஞ்சி வேணா செய்வார், அடலாம் பிடிக்க மாட்டார். போகிற வரைக்கும் இருந்துக்கிற தம்பி கடைசி காலத்தில் பொதுச் செயலாளராக போய் சேர்ந்துடுறாங்க. 5 வருஷத்தில் அவர்னா பொதுச் செயலாளர் பண்ணார் சொல்லுங்க. நீக்கம் மறுபடியும் ஒழுங்கு நடவடிக்கை மறுபடியும் கட்சிக்குள்ளே சேர்க்கறது. இந்த அறிக்கையை தவிர பொதுச் செயலாளர் அவர் என்ன பண்ணார்? இந்த ஆணவம் அந்த இதெல்லாம் பேசுகிற பேச்சில் டாப் யாருன்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல துரைமுருகன் தான் இருப்பார். அடுத்து அப்படியே கீழே வரும் RS பார்த்து, அப்படியே ஆசா பொன்முடி இப்படியே வரும். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கான். இந்த பொதுச் செயலாளர் பதவியை துரைமுருகன் நான் விட்டே கொடுக்க மாட்டேன்ற மாதிரி அடம் பிடிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது எப்படி சார் பாக்குறீங்க? ஏதாவது கெஞ்சி வேணா செய்வார், அடலாம் பிடிக்க மாட்டார். தம்பி போகிற வரைக்கும் இருந்துக்கிற தம்பி கடைசி காலத்தில் பொதுச் செயலாளராக போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு மாதிரி ஏதாவது கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இன்னொன்று அதாவது இவரை ஓரம் கட்டுறதுக்கு இணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியை உருவாக்கி அவருக்கு பவர் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் ஆல்ரெடி ஓரம் கட்டி தான் வச்சிருக்காங்க. ஓகே, 5 வருஷத்துல அவர்னா பொதுச் செயலாளர் பண்ணார் சொல்லுங்க. நீக்கம், இந்த சஸ்பென்ஷன், மறுபடியும் ஒழுங்கு நடவடிக்கை, மறுபடியும் கட்சிக்குள்ள சேர்க்கறது. இந்த அறிக்கையை தவிர பொதுச் செயலாளர் அவர் என்ன பண்ணார்? ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணி அந்த கூட்டம் நடந்துச்சு சார், அதுக்கு ஜாயின் பண்ணலாமா வேணாமன்ற கூட இவர்கிட்ட ஆலோசனை கேட்கலையா, வருத்தமா இருக்காரு. இவரை கிட்டே சேர்க்க மாட்டாங்க. இவரெல்லாம் ஒதுக்கி எவ்வளோ நாள் ஆகுது. இதில் வேற அந்த மக்கள் என்ன அவங்க பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு வார்த்தை இப்போ எலெக்ஷன் வச்சா கூட நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறதான் அதை சொல்லிட்டு இந்த மக்கள் தவறு செஞ்சுட்டாங்க. சினிமா முகத்தில் ஏதோ ஓட்டு போட்டுட்டாங்க, சிறுபிள்ளைத்தனமா பண்ணிட்டாங்க அப்படின்னு. போன தடவை 700 ஓட்டு இல்லை, பெரிய ஆலையிலே 700 ஓட்டில் தான் ஜெயிச்சு. ஆமாம். அப்புறம் அது என்ன தரம்? இது வரைக்கும் அந்த இப்போ தொகுதி மக்கள் பல பிரச்சனைகள் அப்படி இந்த தெனாவுட்டு இதே தான். இதில் இந்த ஆணவம் அந்த இதெல்லாம் பேசுகிற பேச்சில் டாப் யாருன்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல துரைமுருகன் தான் இருப்பார். அடுத்து அப்படியே கீழே வரும் RS பார்த்து, அப்படியே ஆசா பொன்முடி இப்படியே வரும். ஒரு பெரிய வரிசையே இருக்குது. அந்த ஹைரார்கி இருக்கு அந்த ஆணவ பேச்சுக்கு. ஓகே, RS பார்த்தி அதான் சொல்றாரு, திமுக அதிமுக பங்காளி மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி. இப்போ அவங்களோட கூட்டணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னா எந்த அளவுக்கு தள்ள போயிட்டாங்க. உண்மையிலே அவங்க பங்காளிங்க அண்ணன் தம்பிங்க தான். ஒத்துக்கிட்டாங்க, ஒத்துக்கிறாங்கல்ல. இது இல்லாத ஒரு அரசு வந்தனால தான் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை. இதே அதிமுக ஆட்சி வந்திருந்தால் இந்த பள்ளி கல்வித்துறை இந்த மாதிரி இது கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன்லாம் அது வாட்டில் அது போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதை எடுப்போம் இது எடுப்போம் மான்கரத்தை சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. இப்போ இவர்கள் ஆட்சியில் கலெக்ஷன் இல்லாமல் இது இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் அதில் பங்காளிகள் தான். பங்காளியாக சேர தானே பார்த்தாங்க. இவங்களே எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்களே சார் நாளுக்கு நாள். இவங்க அமைதியாக இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லையோன்னு தோணுது சார். அமைதியாக இருக்கிறத விட பேசாமல் இருக்கிறது நல்லதுன்றான். இவர்கள் பேசினா அவ்வளோ இப்படி தான் பேசுவாங்க. என்ன பேசணும்னு தெரியாது, நாலேஜ் கிடையாது, அறிவு இருக்காது, அடுத்தவனை இழிவு பண்ணுவாங்க. இப்படி வாய் விட்டு மாட்டிக்குவாங்க. அதாவது இவங்க பேசுகிற ஒரு பேச்சும் விஜய் அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது போயிட்டே இருக்குன்றீங்க. விஜய் பேசுனா சிக்கல் பேசாமல் இருக்காரு, அவர் சைடில் காமிச்சிட்டு இருக்காரு. இவர்கள் பேசுன்னு பண்ணுறாங்க. அதனால் இவங்களுக்கு தான் இமேஜ் கிடும், அவருக்கு ஒன்றும் கிடையாது. அதான் மற்ற அமைச்சர்கள் பேசுகிறாங்களா, அப்புறம் என்ன ஒன்றுக்கு 4 அமைச்சர் பேசுகிறாங்க சார். அது நீங்கள் வரவேற்கிறீங்களா சார்? ஆமாம். என்ன இப்போ இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா கேட்குற கேள்விக்கு ஏன் முதல்வர் பதில் சொல்ல எது சொல்லணும்? அதான் கேட்குறேன். அந்த முறை நல்ல முறையா? எதுக்கு சொல்லணும்னு கேட்குறேன். சொல்லணும், எதுக்கு சொல்லணும்? அவர் சொல்லாட்டி மற்றவங்க சொல்கிறாங்க. எல்லா அமைச்சர் எல்லாருமே விஜய் மாதிரி அப்படி உக்காந்துந்தாங்க அப்படின்னா தப்புன்னு சொல்லலாம். ஆதவார்ஜுனா சொல்கிறாரு, நம்ம இவர் ராஜ்மோகன் சொல்கிறாரு, நிர்மல்குமார் சொல்கிறாரு, அருண்ராஜ் சொல்கிறாரு, இன்றைக்கி புஷியானந்த் ஒரு இதை படிச்சிட்டாரு. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அவர் ஸ்டைல் அது. இதே ஸ்டைல் தான் மேயர் ஜெயலலிதா பண்ணாங்களா? யார் சொன்னாங்க? அவங்கெல்லாம் டெரர். எந்திரிச்சா ஓடி போயிடுவாங்க, எந்திரிச்சு அடிப்பாங்க.
அவங்கள்ட்ட தாக்கு பிடிக்க முடியாமல் புறமுதுகிட்டு ஓடினார்கள் ஒரு காலத்தில். சொல்லுவாங்கள்ல புறமுதுகிட்டு. இந்த துரைமுருகன் முதற்கொண்டு வெளியில தான் மேடையில் ஹே நாங்களாம் அப்படி இப்படின்றது. ஜெயலலிதா வச்சு செஞ்சதில் எந்திரிச்சு ஓடியே போயிட்டாங்க. அப்போ தான் அந்த ஃபேமஸான ஒரு இது சொன்னாங்க, பேரவைத் தலைவர் அவர்களே, இவர்களை வெளியே அனுப்ப வேண்டுமானால் மார்ஷல்லாம் தேவையில்லை, கச்சத்தீவுன்னு சொன்னால் போதும், இவர் வந்து வெளியே இன்னைக்கு வரைக்கும் சோசியல் மீடியா வைரலாக போயிட்டு இருக்கு. ஆமாம், இன்ன வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. நான் கூட ஒரு இதில் பார்த்தேன்னு நினைக்கிறேன், சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ திமுகவில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி ஸ்டாலின் அவர்கள் புலம்பி இருக்காரு, என்னால் உங்களால் எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குன்றது. இப்போ அவரும் எம்எல்ஏ கிடையாது, இப்போ எல்லாம் தோத்தும் போயிட்டார் எலெக்ஷனில். இப்போ கட்சியை சரி பண்ணுறதுக்கு அவர் என்ன சார் பண்ணிட்டு இருக்காரு? அவர் தோல்விக்கான காரணத்தை தேடாமல் அவங்க வாட்டில் ஒரு குழுலாம் போட்டாங்க. அப்புறம் ஆன்லைனில் கேட்டாங்க, எல்லாம் வந்துடுச்சு. பெட்டி பெட்டியாக மனுலாம் தூக்கிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. நடவடிக்கை எடுத்தால் தாவேக்காக போயிட்டாங்கன்னா அந்த பயம் வேற பயம் வேறு இருக்குது. சேகர் பாபு மேலே எவ்வளோ பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்ட்டு. ஆனால் அவரை காப்பாற்றுற நடவடிக்கையில் இவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை மட்டும் இல்லை, எல்லாரையுமே காப்பாற்றுற வேலையில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தப்பே வந்து தலைமையிலேருந்து தான் முதல்ல ஆரம்பிக்குது. தப்புன்னு ஆரம்பித்தா ஸ்டாலின்ட்டு தான் ஆரம்பிக்கும். அதனால் இந்த பிரச்சனை ஓடிட்டு. அப்போ அடுத்த தலைமுறையாக உதயநிதிக்கு அவர் என்ன சார் செய்ய நினைக்கிறாரு? அவரே நாளைக்கு உதயநிதி என்னங்க செய்ய நினைக்கிறாரு? உதயநிதி முதல்ல வெளியில் வந்து தங்கம் தென்னரசு க்ளீனாக பேசுகிறாரு மேகதாட்டு பிரச்சனை சம்மந்தமாக. ஏன் எதிர்கட்சி தலைவரால் அதை பேச முடியல? அவர் பேப்பர் வச்சு தான் படிக்கணும். அப்போ அதே தானே முதல்வருக்கும் இருக்கு, 2 பேருக்கும் ஒரே தானே போயிட்டு இருக்கு. அப்போ முதல்வருக்கு இருக்குன்னா அவர் முதல்வருங்க, அவர் கூட இருக்கிற அமைச்சர்கள் மற்றவர்களை வச்சு பண்ணுறாங்க, அவங்க செயலில் காமிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணார்? இவர் துணை முதல்வர் இருந்தப்போ என்ன செயலில் ஏதாவது காமிச்சா ஒன்று சொல்லுங்கள், ஒன்றே ஒன்று. அவங்க சொல்கிறபடி பார்த்தா இந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து நான் சூப்பராக்குனேன், ஏசி ரூம் போட்டு அவர் சொல்லிக்கிறாரு. ஆமாம், அவர் சொல்கிறாரு. நான் கேட்கறது, ஏசி ரூம் போகிறதெல்லாம் யார் வேணா செய்வாங்க. ஒரு கீழ்நிலை ஒரு அலுவலர் கூட செய்வார். ஏன் அந்த ரூம் ஏசியில் ஏசி போடுப்பார். இது சாதனையா? அதான் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு சாதனை என்னன்னு கேட்டால் இதை தான் சொல்லுவாங்க. ஏசி போட்டேன், கீழே டைல்ஸ் போட்டேன், பெயிண்ட் அடிக்க சொன்னேன்னு. இது யார் வேணா செய்வாங்க. நிதி ஒதுக்குனா யார் வேணா செய்வாங்க. நான் கேட்குறது ஏதாவது ஒன்று இல்லை, ஒரு மக்கள் பிரச்சனையில் அவர் போய் தலையிட்டார் நேரடியாக, அப்படி ஏதாவது படம் வெளியிட்டார்ல ரெட் ஜெயின்ட்டில், அது பெரிய சாதனை. ஏன்னா தமிழ்நாட்டிலே நம்பர் 1 நிறுவனமாக ரெட் ஜெயின்ட் இருந்துச்சு. இப்போ எங்கே போச்சுன்னு தெரில. இதுதான் மேட்ரு. அதனால் இப்போ விஜய் வந்திருக்காருன்னா அவர் நியமித்த அமைச்சர்கள் அவர் துறையில் வந்து பல விஷயங்கள் பண்ணுறாங்க. இது கட்டட அனுமதிலாம் ஒரு இது பிரச்சனை இல்லை, ஆர்டிஓ ஆஃபீஸில் இது இல்லை, பத்திரப்பதிவு பிரச்சனை இல்லை, உடனே கண்ணுக்கு எதிர தெரியுது. அந்த அசோசியேஷன் எல்லாமே நன்றி தெரிவிக்கிறாங்க. அப்போ இது செயல் தானே, சொல்ல விட செயல் சிறந்ததுன்னு வாங்க. அப்போ இங்கே சொல்லு வேணுமா செயல் வேணுமா? அவ்வளோதான். ஓகே சார். இப்போ அமைச்சர்கள்லாம் வந்து அந்த ஆட்சி அமைஞ்சு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரைடுன்ற மாதிரி நிறைய இடத்துக்கு போனால் அது பல சர்ச்சைகளையும் ஏற்படுத்துச்சு. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே சால்வ் ஆன மாதிரி இருக்குது. அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது பொது அமைச்சர்களுடைய? எல்லாரும் புதுசாக வந்திருக்காங்க, அதை ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க, எளிமையாக இருக்காங்க, நினச்சே பார்க்க முடியல. அதனால் அவர்களுக்கு ஒரு ஆசை ரைடு போகிறது அதுன்னு. அதில் பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். இவங்க வேலை என்னென்னா அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்குது, சின்ன விஷயங்கள். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய தொலைக்காட்சி நிறுவனம் அந்த இடத்துல ஒரு பேனர் வச்சுருக்காங்க, இங்கே ஒரு பேனர் நீங்கள் வைக்காததா? எவ்வளோ பேனர். ஆனால் அப்போல்லாம் எங்கள் கண்ணை மூடி தூங்கிச்சான்னு தெரியல நிறுவனம். இப்படி தான் இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று முதல்வரை பற்றி ஏதாவது பேசுறது போடுறது. நீங்கள் ஒரு அமைச்சர் நேற்று பேசுகிறார் ரமேஷ், எங்கள் அம்மா நான் அமைச்சரானதே ஏற்றுக்கல, இன்றைக்கி அவங்க சமையல் வேலைக்கு போயின்னு இருக்காங்க, எங்கள் அப்பா 3000 சம்பளத்தில் வேலைக்கு போயின்னு இருக்கிறாரு அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு எளிய பின்னணியிலேருந்து தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த பின்னணி இந்த மாதிரி விஷயங்களையும் மறக்காதீங்க, இதை மெயின்டைன் பண்ணுங்கள், இந்த அரசை நல்லா கொண்டு போங்க. 15 வருஷம் இல்லை 20 வருஷம் கூட யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தாவேக்கா அரசில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயத்த சொல்லிட்டீங்க, எதெல்லாம் திருத்திக்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? இந்த 40 நாளில் என்ன நடந்திருக்கு? 40 நாள்னா சட்டம் ஒழுங்கில் வந்து அதிகாரிகளுக்கு சட்டம் ஒழுங்கு பழசு தான், இவருக்கு தான் புதுசு. இப்போ அதிகாரிகளை மிரட்டி வேலை வாங்கணும். அதிகாரிகள் பேய் கதைகள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை கஞ்சா, அபின்னு, மெத்தப்பட்டின் இதெல்லாம் இருக்கவே கூடாது. எனக்கு தேவை நடவடிக்கை தான். உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. இல்லையா நீங்கள் கிளம்புங்க, வேறு யாராவது அந்த இடத்துல போட்டுறேன்னா ஒழுங்காக வேலை செய்வாங்க. ஜெயலலிதாட்ட அது இருந்ததில்ல, பயந்து போய் வேலை செஞ்சாங்கல்ல, அந்த தன்மை இருக்கணும். உளவுத்துறையை நன்றாக இயக்கணும். 3வது பால்வளத்துறை போன்ற துறைகள் ரொம்ப ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் வந்து சரி பண்ணி பால்வளத்துறையில் நான் திரும்ப பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட டாஸ்மாகை விட அதிக அளவில் பால்வளத்துறை மூலயமா சம்பாதிக்க முடியும். இளைஞர்களுக்கு ஆமாம் பலருக்கு வேலை வாய்ப்பு தர முடியும். அதை வந்து பண்ணணும். அதே மாதிரி 2500 ரூபா விவகாரத்தை தூக்கி ஓரம் கட்டிட்டு பால் வளத்தை நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன், அதுக்காக நான் கறவை மாடுகள் கொடுக்குறேன், கறவை மாடுகள் போக வேறு தேவையில்லாதவர்களுக்கு ஆடு வளர்ப்பு கொடுக்குறேன்,
இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. மின்சாரத்துறையில் சோலார் மின் உற்பத்தியை நோக்கி நகர்றாங்க. அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும். மத்திய அரசுடைய ஏராளமான கடன்கள் நமக்கு விவசாயிகளுக்கு பலர் இருக்குது. அது என்னன்றதை பார்த்து பண்ணணும். பயிர்க்கடனுக்கு காப்பீடு, பயிர் காப்பீடு அதை வந்து இந்த இவங்க விவசாயத்துறை அதிகாரிகளை முடுக்கிவிட்டு அவர் பயிர் காப்பீடு செய்ய வைக்கணும். ஏன்னா பேரிடர் காலத்தில் அது பயிர் காப்பீடு தான் அவர்களை காப்பாற்றும். அதே மாதிரி இப்போவும் நெல் மழை பெயரில் வீணாயிருக்குது. அப்போ இந்த விவசாயத்துறை அதிகாரிகள் ஒன்றும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஒன்றும் இல்லைன்னா அமைச்சர் அந்த லட்சத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அமைச்சர் போட்டு அவங்கள எந்த அளவுக்கு பண்ணுறாரோ அப்போ தான் அதிகாரி வேலை செய்வோம். அதிகாரி அந்த ஆமை மாதிரி அதிகாரி நீங்கள் வேலை வாங்குற அளவு பண்ணணும். இதெல்லாம் தான் இந்த இதில் இன்னும் பல துறைகள் இருக்குது. போக்குவரத்து துறையெல்லாம் ஒன்றுமே இல்லை, இன்னும் சரி பண்ணலாதுன்ட்டு எவ்வளோ இருக்குது. ஏன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பட்ஜெட் கூட வெளியிட்டாங்க சார், வெள்ளை அறிக்கை. அதிலே பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை எல்லாம் 1 கோடி ரூபா மின்சார பேருந்து இருக்குது. ஆமாம், 1 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்கே சார். இதில் இருக்கட்டும், இருக்கிறத லீக்கேஜை சரி பண்ணாலே மத்திய அரசு மின்சார பேருந்து தரோம், அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும். போன கவர்மெண்ட்டில் வேணான்ட்டாங்கல்ல அதை. ஆமாம், வேணான்னது காரணம்னா இவர்கள் சொந்த பந்தங்களை வச்சு அவர்கள் கான்ட்ராக்ட் மூலிமா இங்கே ஓட்டுறதுக்கு. சென்னையில் ஓடுற மின்சார பேருந்தும் அப்படி தான் ஓடுது. அவன் ஓட்டுறான், கவர்மெண்ட் அவனுக்கு துட்டு கொடுக்குது. இதனால தான் வேணான்னு சொன்னது. ஆமாம் சார், வேணும்னே இது எல்லாமே மக்களுக்கு எதிராக வரி சுமையை சுமத்தி இவங்களே வந்து ஒரு செயற்கையாக உருவாக்குனது தான். இந்த இழப்பீடு எல்லாமே செயற்கை. இது எல்லாத்தையும் சரி பண்ணாலே பாதிக்கு மேலே நஷ்டத்தை குறைச்சிடும். மின்சார வாரியெல்லாம் வெளியில் யூனிட் மின்சாரம் வாங்குறதெல்லாம் குறைச்சிக்கிட்டு மின்சார தயாரிப்பில் நம்ம தயாரிக்கிற வேலையில் இறங்கினால. அடுத்தபடியாக திருமாவளவன் சமீபத்தில் ஒரு விஷயத்தில் பேசியிருந்தார். என்னன்னா, இன்னும் நாங்கள் வந்து தாவேக்கா கூட இன்னொரு கூட்டணியாக அமையல, நாங்கள் எப்போ வேணாலும் வெளியே வருவோம். ஏங்க நாளைக்கு வேற பேசுவாருங்க, நாங்களும் தாவேக்காவும் நகமு சதையாக இருக்கும்னு பேசுவார். ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசிட்டு? அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒரு விஷயத்தில் தெளிவாக முடிவெடுத்த அப்புறம் அதை பற்றி தெளிவாக பேசிட்டு அதுக்கப்புறம் அது கடந்து போயிடணும். இவர் குழப்பவாதி இவர். அதனால தான் அவர் அப்படி இருக்கார். இல்லாட்டி அவர் எங்கேயோ போயிருப்பார். பல பேர் உன் வாழ்க்கை உன் கையில்ன்ற மாதிரி அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களே அந்த எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தம். வைகோ எனக்கு என்னன்னு பண்ணார், அவருக்கு அதிகாரம் இருக்கும்போது தான் தோண்டி தனமாக நடந்தார். இன்றைக்கி 2 எம்எல்ஏ, அதுவும் உதயசூரியன். இதே தான் இவர் திருமாவளவன். அவருக்கு முன்னாடியே கூப்பிட்டாங்க, அப்போயே போயிருந்தாருன்னா இன்றைக்கி அவர்கிட்ட ஒரு 15-20 எம்எல்ஏ இருப்பாங்க. அதனால் அவர் வந்து அவர் வாழ்க்கை அவர் கையில். அவர் அப்படிதான் கில்ட்டி ஃபீலிங்லேயே இருக்காரா, இல்லை தன்னை வந்து இன்னும் நான் ஸ்ட்ராங்கான லீடர்னு காட்டிக்கிறதுக்கு இப்படி பேசுகிறார்? ஸ்ட்ராங்கான லீடர் நீங்கள் ஏன் காட்டிக்கணும்? நடந்தாலே போதாதா? அவங்களுக்கு வந்து ஒரு விதமான அரசியல் இது இருக்குது. அரசியல் ரீதியாக ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார், பல விஷயங்களுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க. நேரத்துக்குங்கிறதுக்கு நன்றி சார்.